ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2026 ஆண்டுல வெளியே வந்த பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 சப்ஜெக்ட்லயும் ரொம்ப டஃபா கேட்டனால அவங்களுடைய கட் ஆஃப் ரொம்பவே பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதனால எனக்கு அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு நல்ல காலேஜஸ் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். பட் ஆனா எல்லாருக்குமே கிடைக்குமான்னு கேட்டிருக்கப்போ ஒரு குறிப்பிட்ட சீட்ஸ் ஒரு நல்ல காலேஜஸ் இருக்கிறனால கிடைக்கும். பட் எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்ப எனக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மியா இருக்குங்க சார். நான் ஒரு பெஸ்ட் காலேஜஸ்ல போய் சேர முடியாது அப்படின்னா தாராளமா சேரலாம். அதை பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறேன். அது என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட கட் ஆஃப் கம்மியா இருக்கு அப்படின்னா அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில உங்களுக்கு பெஸ்ட் காலேஜஸ்ல சீட் கிடைக்கல அப்படின்னா நீங்க தாராளமா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய டயர் 3 காலேஜஸ் போகாம பிரைவேட் யூனிவர்சிட்டி ஆர் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்க தாராளமா சேரலாங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் அங்க உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். டொனேஷன் சில காலேஜஸ்ல டொனேஷன்ஸ் இருக்கும், சில கல்லூரிகள்ல டொனேஷன்ஸ் இல்லாம இருக்கும். தென் செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, பிரைவேட் யூனிவர்சிட்டி பொறுத்தவரை இன்டேக் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால உங்களோட கட் ஆஃப் எவ்வளவு லோவா இருந்தாலும் தாராளமா நீங்க அங்க சீட்ஸ் வாங்கிக்கலாம். சில கல்லூரிகள்ல வித்தவுட் டொனேஷன்ஸ்ல இருக்கு, அதை நீங்க பார்த்து தெரிஞ்சு நீங்க அங்க படிக்கலாங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேல்யூ ஆடிட் கோர்சஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ், கம்யூனிகேஷன் கிளாஸஸ், இன்னும் நிறைய விதமான இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ இதே மாதிரியான சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் இது மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டியில தாராளமா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஒண்ணு பிரைவேட் யூனிவர்சிட்டி ஆர் பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி, இந்த 2 யூனிவர்சிட்டிஸ் நாங்க சஜஷன் பண்றோம். அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய டயர் 1 காலேஜஸ் சூப்பரா இருக்கும். அதுக்கு ஈக்குவலான காலேஜஸ் அப்படின்னா இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தாங்க. ஸோ இந்த கல்லூரிகள்ல உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும், வேல்யூ ஆடிட் கோர்சஸ் கத்துக் கொடுப்பாங்க, ட்ரைனிங் வெளியே இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகலாம் வரலாம். தென் உங்களோட லோ கட் ஆஃப்னாலும் சீட்ஸ் கிடைக்கும், ஏன்னா இங்க இன்டேக் அதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. ஸோ இந்த 2 காலேஜஸ்ல தமிழ்நாட்டுல எந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி ரொம்ப பெஸ்டா இருக்கும், டீம்டு யூனிவர்சிட்டி பெஸ்டாக இருக்கும். எனக்கு வித்தவுட் டொனேஷன்ல ஒரு நல்ல காலேஜ் வேணுங்க, பிரைவேட் யூனிவர்சிட்டி வேணும். நான் நினைக்கிற கோர்சஸ் கண்டிப்பா அங்க இருந்து எனக்கு படிக்கணும், அது லோ ஃபீஸ்ல படிக்கணும், எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் அந்த கல்லூரியில் இருக்கணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஆர் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் சஜஷன் பண்றோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.